Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th சமச்சீர் Physics Unit 6 Opticsலேருந்து apparent depthனா என்ன அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.8 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு apparent depthனா என்னங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம லோயர் கிளாஸஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு வாட்டரில் வந்து லெமன் போடும் பொழுது அந்த லெமன் வந்து த்ரூ த கிளாஸ் வித் வாட்டர் பார்க்கும்பொழுது என்லார்ஜ்டு, அதாவது பெருசாக தெரியும். ஏன் பெருசாக தெரியும்னா அதுக்கான ரீசன் வந்து ரிஃப்ராக்ஷன். ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்க்குறோம். நம்ம மேலேருந்து பார்க்கும்பொழுது அது வந்து ரியல் டெப்த் என்னவாக இருக்கும், அதோடையே நமக்கு வந்து ஆழம் கம்மியாக ஷாலோவாக தான் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு ரிஃப்ராக்ஷன். அதே மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் எடுக்கிறோம். அந்த ஃபிஷ் டேங்க்கோட ரியல் டெப்த்தை விடவே நம்ம பார்க்கும்பொழுது நார்மலாக, அதாவது அதுக்கு ஃபிஷ் டேங்கோட டாப்லேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரியல் டெப்த்தை விடவே உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ரெய்ஸ்டாக இருக்கக்கூடிய டெப்த்தை தான் நம்ம வந்து அப்பேரண்ட் டெப்த். நமக்கு பார்க்கறத விடவே உங்களுக்கு கம்மியான அளவு ஆழமாக தெரியறது தான் அப்பேரண்ட் டெப்த் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த அப்பேரண்ட் டெப்த்தோட ஈக்குவேஷனை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? யூஸிங் ரே டயக்ராம். அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது உங்களுக்கு அப்பேரண்ட் டெப்த்னா என்ன, அது பேஸ் பண்ணக்கூடிய ரே டயக்ராம்ஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு பிக்சர் பி பார்க்க. இதில் ஃபிஷ் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, XYங்கிறது உங்களுக்கு பவுண்ட்ரி. ஓகேவா? மேலே இருக்கக்கூடியது வந்து ஏர். ஸோ இதில் வந்து வாட்டர் இருக்குது. ஓகே, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து N1 எடுத்துக்கலாம், இது வந்து N2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும் when compared to N1. அப்போது லைட் ரேஸ் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஓங்கிறதுலேருந்து ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு லைட் ரேஸ் வந்து இந்த பவுண்ட்ரியில் படும் பொழுது பட்டு உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா ரிஃப்ராக்டட் ரே வந்து அவே ஃப்ரம் த நார்மல் வந்து பெண்ட் ஆகும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பெண்டான ரேவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, இந்த ரேவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓடி அப்படிங்கிற நார்மலில் வந்து ஐங்கிற பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி அதர் சைடு ஓகே, ஏங்கிறது உங்களுக்கு இன்சிடென்ட் ரே. இப்போ ஏங்கிறது ஏபின்னு வச்சுக்கலாமா, இந்த இடத்துல ஏடின்னு வச்சுக்கலாம். ஏடிங்கிறது ரிஃப்ராக்டட் ரே. இந்த ரிஃப்ராக்டட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐங்கிற பாயிண்டில் வந்து ஓடிங்கிற பிளேஸில் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல ஐங்கிற இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுறதுனால அதுதான் நம்ம வந்து அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐங்கிற பிளேஸில் தான் உங்களுக்கு நியூ இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்து தான் அப்பேரண்ட் டெப்த்துக்கும். ஸோ அதோட ஆக்சுவல் டெப்த் ஆர் ரியல் டெப்த் வந்து டிஆர் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த டிஐயில் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிறது தான் அப்பேரண்ட் டெப்த் வந்து டி ப்ரைம்ங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட பேஸ் வந்து பிக்யூ வந்து பி ப்ரைம் கியூ ப்ரைம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த ரிஃப்ராக்ஷன் ஃபினாமினனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நியூ இமேஜ் ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ரே டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷன் ஃபார் த அப்பேரண்ட் டெப்த் டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது சி பிக்சர் பாருங்கள். XY அப்படிங்கிறது இந்த ஃபிஷ் டேங்க்கு. ஓகே, அதோட ஆக்சுவல் டெப்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ரியல் டெப்த் ஆர் ஆக்சுவல் டெப்த் ஆஃப் த ஃபிஷ் டேங்க். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு நார்மல் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஏர் வாட்டரோட பவுண்ட்ரி வந்து XYயாக இருக்குது. ஸோ XYங்கிறது பவுண்ட்ரி. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2, வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1. அப்போ N1 வந்து எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் N2. ஏன்னா இது வந்து ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் வாட்டர். இப்போ ரெண்டு நார்மல் கன்சிடர் பண்ணுறோம், N ப்ரைம் அப்படின்னு. இன்னொரு நார்மல் வந்து இந்த கன்சிடர் பண்ணுறோம், இந்த ஓடிங்கிறத நார்மல் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ லைட் ரேஸ் வந்து ஃப்ரம் ஓ வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் பியில் வந்து இன்சிடென்ஸ் ஆகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ரே. பட்டு அவே ஃப்ரம் த நார்மல் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பிசிங்கிறது இந்த இடத்துல ரிஃப்ராக்டட் ரே, ஓபிங்கிறது இந்த இடத்துல இன்சிடென்ட் ரே. ஓகே, அதே மாதிரி இது எப்படி வந்து என் ப்ரைமில் ஆங்கிள் ஐ மேக் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஓடிங்கிறது இந்த என் ப்ரைமுக்கு பேரலாக ஒரு லைன். இது வந்து அலாங் இந்த இன்சிடென்ட் ரே ஐ வந்து அலாங் ஓடி வந்து ஆங்கிள் ஐங்கிறத வந்து மேக் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரே வந்து ரிஃப்ராக்டட் ஆன ரே வந்து வித் நார்மல் ஆறுங்கிற ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ரிஃப்ராக்டட் ரேவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது டச் ஆகக்கூடிய பாயிண்ட், இந்த ரிஃப்ராக்டட் ஆன ரேவை நம்ம டாட்டர் லைன்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது வந்து ஓடியில் ஐங்கிற பிளேஸில் வந்து உங்களுக்கு
டச் ஆகுது. ஓகே, இதுதான் வந்துட்டுல இமேஜ் ஃபார்மேஷன் ஐ அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டிஐங்கிற இடத்துல தான் உங்களுக்கு இந்த பவுண்டரி, தட் இஸ் இந்த பிக்யூங்கிறது பி ப்ரைம் பி கியூ ப்ரைம்னு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதோட டெப்த் வந்து அப்பேரண்ட் டெப்த் வந்து உங்களுக்கு ஷாலோவாக தெரிகிறதுனால உங்களுக்கு இந்த பி ப்ரைம் கியூ ப்ரைம்ங்கிற இடத்துல தான் நியூ இமேஜ் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்பேரண்ட் டெப்த் டி ப்ரைம் அப்படிங்கிறோம். அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பேரண்ட் டெப்த். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் ஆறாக தான் இருக்குது. ஸோ 2 ட்ரையாங்கிள் இதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஒன்று டிபிஓ, இன்னொன்று டிபிஐ அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அல்லது டிஐபி அண்ட் டிஓபி நம்ம வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் இதில் கன்சிடர் பண்ண போகிறோம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது த்ரூ த ஐ நம்ம பார்க்கும்பொழுது ஒரு லிமிட்டட் டைரக்ஷனில் தான் நம்ம அதோட டெப்த்தை நம்ம பார்க்குறோங்கிறதுனால இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் சைன் ஐ அண்ட் சைன் ஆர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறாங்க, வெரி ஸ்மாலாக இருக்குது. இதுக்கான அப்ராக்சிமேஷன் என்ன, இது வந்து ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி எப்படி அப்பேரண்ட் டெப்த் வந்து கண்டுபிடிக்கிறது, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹோப் இந்த பிக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிங்கிறது உங்களுக்கு ரியல் டெப்த், டி ப்ரைம்ங்கிறது அப்பேரண்ட் டெப்த். இதோட ஒரே டயக்ராம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதோட அப்பேரண்ட் டெப்த்தை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்னெல்ஸ் லா என்ன? அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா ப்ராடக்ட் ஃபார்மில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா n1 sin i is equal to n2 sin r. அதாவது sin i by sin r is equal to n2 by n1 எழுதணும்னு அதுதான் இப்படி எழுதுகிறோம். இப்போது i and r வந்து வெரி ஸ்மால் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போது நம்ம sin ஐயை வந்து என்ன சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட் பண்ணலாங்கிறாங்க. எப்படி எழுதலாம்னா tan i. எப்போ இது வந்து பாசிபிள் ஒன்லி வென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஸ்மாலாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி ஆல் வெரி ஸ்மாலாக இருக்கிறதுனால இது எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலான்னா tan r அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணலாம். இப்போ sin ஐக்கு பதிலாக tan i அண்ட் tan r. உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் எல்லா டைப் ஆஃப் ரேஸை அந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடியது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆங்கிள் தான் நமக்கு தேவை, தட் இஸ் சைட்ஸ் தான் தேவை. அதை டிரைவ் பண்ணுறதுக்காக இந்த sin ஐக்கு பதிலாக tan i நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், n1 tan i is equal to n2 tan r. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிக்சரில் 2 பர்டிகுலர் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சரில் வந்து 2 ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். நம்ம வந்து tan i அண்ட் tan r எழுதணும். அதுக்கு நம்ம என்னென்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம்னா DOB அண்ட் DIB. இந்த 2 ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் எழுதிக்கலாம். என்னென்ன DOB அண்ட் ட்ரையாங்கிள் DIB. இப்போ இதில் tan i கன்சிடர் பண்ணணும். tan i is equal to tan அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? ஸோ tan iங்கிறது என்னவா இருக்கும், ஆப்போசிட் வந்து DB, அட்ஜசன்ட் வந்து DOவாக இருக்கும். ஸோ DB டிவைடட் பை DO. ஓகே, அதே மாதிரி tan r. tan r எழுதலாமா, tan r is equal to ஆப்போசிட் என்ன, அகெயின் DB, அட்ஜசன்ட் என்ன வெறும் DI மட்டும், ஏன்னா ட்ரையாங்கிள் DIBலேருந்து அதோட அட்ஜசன்ட் சைடு வந்து DI. ஸோ DB டிவைடட் பை DI. இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம ஸ்னெல்ஸ் லாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், n1 tan iக்கு பதிலாக DB டிவைடட் பை DO is equal to n2 tan r என்னது DB டிவைடட் பை DI. இப்போ இந்த DB கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, இந்த DO அண்ட் DIனா என்னன்னு பார்க்கலாம். DOங்கிறது என்னது, இதோட ரியல் டெப்த் வந்து ஸ்மால் d. DIங்கிறது இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிறது அதோட அப்பேரண்ட் டெப்த். இப்போ DO அண்ட் DIக்கு பதிலாக நம்ம என்ன எப்படி எழுதலாம்னா n1 multiplied by 1 by the real depth is equal to n2 multiplied by the apparent depth. Okay, n2 multiplied by 1 by apparent depth d prime mark. So n1 by d is equal to n2 divided by d prime. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா d prime தேவை. ஸோ d prime இது மேலே வரும்பொழுது n2 divided by n1, இந்த d இந்த சைட் கொண்டு வர into d. இதுதான் equation for the apparent depth. Okay, for finding that is the apparent depth of the fish tank. இதுதான் formula. இது வந்து எல்லாத்துக்குமே applicable இருக்கும்.
ப்ரொவைடட் இந்த இடத்துல அப்ராக்சிமேஷன் பண்ணது வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது மட்டுமே. இப்போ இந்த இடத்துல N2 அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் மீடியம் என்ன, இந்த இடத்துல ஏராக இருக்குது. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னது 1. ஸோ இந்த டி ப்ரைம் எழுதும்போது N2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அதே மாதிரி N1 அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். N2 வந்து 1 இருக்கும்பொழுது D by N அப்படின்னு எழுதலாம். ஸோ this is applicable for a generalized case when the second medium is air. ஓகேவா, இப்போ இந்த மீடியம் 1 வந்து என்ன மீடியம் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதனால ஜென்ரலைஸ்டு ரிலேஷன் ஃபார் த அப்பேரண்ட் டெப்த் தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து அப்பேரண்ட் டெப்த். இப்போது பாட்டம் வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எலிவேட்டடாக, எவ்வளோ தூரம் வந்து மேல் நோக்கி தெரியுது அப்படிங்கிறது. அதோட ரியல் டெப்த் என்னவா இருக்குது, டி. அப்பேரண்ட் டெப்த்துங்கிறது இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம். ஸோ டி மைனஸ் டி ப்ரைம் அப்படின்னு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன கொடுக்கும், பாட்டம் வந்து எவ்வளோ தூரம் எலிவேட்டடாக இருக்குது அதுக்கான ஈக்குவேஷன். ஸோ பாட்டம் இஸ் எலிவேட்டட் பை டி மைனஸ் டி ப்ரைம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டி மைனஸ் டி ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி ப்ரைம் என்ன கண்டுபிடிச்சோம், டி பை என் கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம டியை காமனாக எடுத்தோம்னா 1 minus 1 by n is the equation for finding the how far the bottom has been elevated. அதுதான் இதோட equation. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.8 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காயினை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஃப்பில் வச்சுருக்காங்க. 3 இம்மிசிபிள் லிக்விட்ஸ். 3 இம்மிசிபிள்னால் ஒன்றோட ஒன்று கலக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. N1, N2, N3 3 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.3, 1.4, 1.5 ஒன் above the other. அதோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டோட ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர், அடுத்தது வந்து 16, அடுத்தது வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த அப்பேரண்ட் டெப்த் அட் விச் த காயின் அப்பியர்ஸ் டு பி when seen from air medium outside, in which medium the coin will be seen அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 3 டிஃப்ரெண்ட் டெப்த் கொடுத்துருக்காங்க, N1, N2, N3. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல N3 மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இது D1 இருக்கும்பொழுது இது N1, இது N2, இது N3 இருக்கும். ஓகே, இப்போ இதோட டெப்த் பாருங்கள், 30 + 16 + 20. ஸோ 66 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ரியல் டெப்த்தாக இருக்குது. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸும் கொடுத்தாச்சு. இப்போ ஏர் மீடியத்துலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அப்பேரண்ட் டெப்த் இருக்குது அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் டி ப்ரைம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கலாமா, நமக்கு ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். டி ப்ரைமோட ஃபார்முலா என்ன, டி பை என். இதை பேஸ் பண்ணி அதோட அப்பேரண்ட் டெப்த் என்னவா இருக்குது, அதோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ N1, N2, N3, அதே மாதிரி D1, D2, D3 3 கொடுத்துருக்காங்க. N1, N2, N3 என்னென்னு எழுதலாமா, 1.3, 1.4, 1.5. D1 என்ன எழுதலாமா, D1 30 சென்டிமீட்டர், D2 வந்து 16 சென்டிமீட்டர், D3 வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதோட டோட்டல் டெப்த் என்ன, D இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது 66 சென்டிமீட்டர் வருது. இதுதான் வந்து ரியல் டெப்த். ஓகேவா, இப்போ அப்பேரண்ட் டெப்த் தான் கண்டுபிடிக்கணும். அப்பேரண்ட் டெப்த்தோட ஃபார்முலா என்ன, அப்பேரண்ட் டெப்த் ஃபார்முலா வந்து டி ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு டி பை என். ஓகேவா, நமக்கு இந்த இடத்துல வந்து 3 டிஃப்ரெண்ட் மீடியம் அதாவது லிக்விட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அப்பேரண்ட் டெப்த், அதாவது ஒவ்வொரு மீடியத்துக்கான திக்னஸ், அதாவது எவ்வளோ தூரம் அதில் போர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 3 விதமாக இதை பிடிச்சிக்கணும். எப்படின்னா, D1 ப்ரைம் ஃபஸ்ட் மீடியத்தோட அப்பேரண்ட் டெப்த், அப்போது அதோட ஆக்சுவல் டெப்த் D1 டிவைடட் பை ஃபஸ்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே மாதிரி செகண்ட் மீடியம், ஓகே, செகண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, செகண்ட் ஆயில் அதாவது அதோட அப்பேரண்ட் டெப்த் D ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு D2 டிவைடட் பை N2. அதே மாதிரி D3 ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு D3 divided by N3. இப்போது இதில் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இப்போது ஒவ்வொரு மீடியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பேரண்ட் டெப்த் எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நமக்கு தேவை டோட்டல் அப்பேரண்ட் டெப்த் தான் தேவை. ஸோ அது வந்து டி ப்ரைம் எடுத்துட்டோன்னா இந்த 3 இண்டிவிஜுவல் அப்பேரண்ட் டெப்த்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ D1 ப்ரைம் ப்ளஸ் D2 ப்ரைம்
ப்ளஸ் D3 ப்ரைம் வரும். கரெக்டாக? இப்போ நம்ம ஒவ்வொன்றா எழுதலாமா? ஸோ D1 ப்ரைம்ங்கிறது என்னது? D1 டிவைடட் பை N1. அதோட வேல்யூ எவ்வளவு? D1ங்கிறது உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் டிவைடட் பை 1.3 ப்ளஸ் D2 அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 16 டிவைடட் பை 1.4 ப்ளஸ் உங்களுக்கு 20 டிவைடட் பை 1.5 இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை ரிசால்வ் பண்ணலாமா? 30 டிவைடட் பை 1.3 30 டிவைடட் பை 1.3 ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ வரும்னா 23.07 வருது. ஸோ 0.07 வந்து 0.1ன்னு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். 07 ப்ளஸ் 16 டிவைடட் பை 1.4 இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ வருதுன்னா 11.42 வருது. ஸோ ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். டிவைடட் பை 20 பை 1.5 உங்களுக்கு எவ்வளோ ரஃப்லி வந்து 13.3 வருது இது. ஓகே, ஸோ இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு D prime is equal to 47.8 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் வந்து அப்பேரண்ட். அப்போது இந்த காயின் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆக்சுவல் டெப்த் ரியல் டெப்த் வந்து 66 சென்டிமீட்டர் நம்ம பார்க்கும்பொழுது 47.8 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து ஆக்சுவல் டெப்த்லேருந்து ரைஸ் ஆகி தான் தெரியும். ஸோ 66 மைனஸ் 47.8 சென்டிமீட்டர் இவ்வளோ சென்டிமீட்டர் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த D ப்ரைம்ங்கிறது உங்களுக்கு அப்பேரண்ட் டெப்த். இப்போ இதை பிக்சர் மூலிமா பார்க்கலாம். பிக்சர் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது. காயின் வந்து ஆக்சுவலாக 66 சென்டிமீட்டரில் இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியல் மீடியம் அதாவது ஒவ்வொரு ஆயில் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சேஞ்ச்னால அதோட அப்பேரண்ட் டெப்த்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த 30 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு 23.1 சென்டிமீட்டராக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 16 சென்டிமீட்டர் வந்து 11.4ஆகவும் 20 சென்டிமீட்டர் வந்து 13.3 சென்டிமீட்டராகவும் குறைஞ்சிருக்கு. அப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 47.8 சென்டிமீட்டர். அப்போ காயின் வந்து உங்களுக்கு 47.8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஹோப் வந்து உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials. Thank you.